இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை ஒரு புஸ்தக சுருளில் பாரூக் என்பவனால் எழுதப்பட்டு மிக முக்கியமான அதிகாரிகளுக்கு முன்பாக அது வாசிக்கப்பட்டது. அப்ப பாருங்க, அதுல ஒரு மனிதன் இது கண்டிப்பா ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்துல, இது எச்சரிப்பின் வார்த்தை, இது தேசத்திற்கு வரப்போகிற அழிவை குறித்ததான ஒரு எச்சரிப்பு. அப்ப இதுல இருந்து தேசம் பாதுகாக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, ராஜா பாதுகாக்கப்பட கண்டிப்பா இந்த வார்த்தைகள் அவங்க அறிந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை ராஜாவுக்கு முன்பாக, அவனுடைய சகல ஊழியக்காரர்களுக்கு முன்பாக வாசிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இப்ப பாருங்க, இவங்களாம் உட்கார்ந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் அந்த தோல் சுருளில் எழுதப்பட்டிருக்கு. வரக்கூடிய அழிவு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இனி சம்பவிக்க போகிற ஒவ்வொன்றும் அதில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? உடனே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தன்னுடைய சகல ஊழியக்காரரோடு கர்த்தரிடத்தில் திரும்பியிருக்கணும். ஆனா பாருங்க, பைபிள் சொல்லுது அவங்க பயப்படவே இல்லை. அந்த வார்த்தைகளை அவங்க கேட்டு, ஐயோ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இது சம்பவிக்க கூடாதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வே வரல. நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நினிவேக்கு யோனாவை கர்த்தர் அனுப்பி இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சம்பந்தமே இல்லாத புறஜாதி மக்கள் கேட்டபோது அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக பயந்து அவர்கள் நடுங்கி தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து உபவாசத்தோடு மனஸ்தாபப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்துட்டாங்க. அதனால கர்த்தர் அவர்களுக்கு செய்ய இருந்த அந்த பெரிய தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மேல் தன்னுடைய தண்டனையை வழங்காம அவர்களுக்கு மறுபடி ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆனா இங்க பாருங்க, ஜனங்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டிய ராஜா, அவனுக்கு உதவியா இருக்கிற ஊழியர்கள் இந்த தேசத்தின் மேல் வர இருக்கிற அழிவை குறித்த கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்ட பிறகும் உணர்வு இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயம் இல்லை, ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. அவர்களுடைய இருதயம் அவ்வளவு கடினமாயிருந்தது. அதனால என்ன நடந்தது? பின்னாட்களில் தேசம் அழிக்கப்பட்டது, ராஜா சிறை பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். எல்லாம் ஆண்டுடைய வார்த்தையின்படி அப்படியே நிறைவேறுது. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எதற்காக அறிவிக்கப்படுகிறது? இந்த வேதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை. ஆலோசனைகள் உண்டு, எச்சரிப்புகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அப்ப இதை இன்னைக்கு நான் வாசிக்கிறேன், நீங்க வாசிக்கிறீங்க, அந்த குடும்பத்தார் வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வசனத்துக்கு நம்ம நடுங்கணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்துக்கு நம்ம பயப்படணும். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, அப்ப இந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும். இந்த வார்த்தையை எனக்கு எச்சரிப்பாய் அனுப்புகிறாரு, அந்த எச்சரிப்பு கேட்டு வரக்கூடிய அழிவிலிருந்து நான் தப்ப என்னால் என்ன செய்ய முடியுமோ அதற்கு தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கணும். இப்படிப்பட்ட உணர்வு அந்த நாட்களில் இல்லாது இருந்தது போல இன்னைக்கு நமக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. ஆகவே எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும்போது அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு ஆண்டவர் சொல்லிக்க இந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவே நினைச்சிடக்கூடாது, பாத்திரமா இருந்து பாதிக்கப்பட்டக்கூடாது. அப்ப இந்த அழிவிலிருந்து நான் தப்பணும், வரக்கூடிய அழிவிலிருந்து நான் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செயல்படும். இப்ப இந்த உலகம் அழிய போகுது, சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார், இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ஏராளமான செய்திகள் இந்த வேத வசனத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப அப்படி நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒன்று வரும்போது அதில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கூடாது. நம் பலன் பெறுகிற ஒரு நபராக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும். அப்போ வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பயந்து அதற்கு நடுங்கி
அதன்படி நடக்கணுங்கிறதுல கவனமா இருப்போம். அன்னைக்கு அந்த ராஜாவும் அந்த ஊழியக்காரன் அதில் தவறினார்கள், பாதிக்கப்பட்டார்கள். நாம தவறாமல் வசனத்திற்கு பயந்து நடுங்குவோம், வசனத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.